ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லிஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. சரிங்களா? யூனிவர்சிட்டி அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கான ஹிஸ்ட்ரிக்கான 6th ஸ்டாண்டர்ட் வரலாறுலேருந்து ரொம்ப முக்கியமான டேர்ம் ஒன்லேருந்து 20 முக்கியமான கொஸ்டின்ஸ் எடுத்து அதுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். சரிங்களா? சார், இன்னும் நான் இந்த கொஸ்டின்ஸே நான் எழுதலை சார் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு நான் கொஸ்டின் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ரைட். இதில் மற்ற கொஸ்டினுக்கான டைரக்ட் ஆன்சர் மட்டும் சொல்லாமல் வேறு என்னென்ன தகவல்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சேர அரசர்களின் வரலாற்றை கூறும் நூல். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10 இதுக்கான ஆன்சர் என்னப்பா? 10. சரிங்களா? 10 குறிப்பிடப்படும் சேரரசர்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டால் 8. இதுவும் கேட்பாங்க. சரிங்களா? நாணயம் வெளியிட்ட சேரரசர் யார்? சேரல் இரும்பொறை. ரைட். மற்ற ஆப்ஷனில் வேறு என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு பார்க்கலாம். பூம்புகாரில் நடைபெறும் வணிக சிறப்பை கூறும் நூல் எதுன்னு கேட்டால் பட்டினப்பாலை. கரிகால மன்னனின் வணிக சிறப்பை சொல்லும் நூல் எதுன்னு கேட்டாலும் பட்டினப்பாலை. தமிழின் தொன்மையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டால் தொல்காப்பியம். பண்பாட்டு கருத்துக்களை கூறும் புரட்சி காப்பியம் எதுன்னு கேட்டால் மணிமேகலை. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டால் பிளினி. ஸோ ஆன்சர் சி. ஓகே. இந்த பிளினி எழுதிய நூல் இயற்கை வரலாறு. தாலமி என்ன நூல் எழுதியிருப்பார்னா புவியியல். மெகஸ்தனிஸ் என்ன நூல் எழுதியிருப்பார்னா இண்டிகா. சாணக்கியர் அல்லது கௌடில்யர் எழுதிய நூல் என்னன்னு கேட்டால் அர்த்த சாஸ்திரம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டேட்டா. அதே மாதிரி ஹிப்போக்ரட்டஸ் என்ன சொல்லியிருப்பார்? இந்தியாவின் மருந்துன்னு சொல்லிட்டு மிளக சொல்லியிருப்பார். ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். காளிதாசர் இயற்றிய மாளவி காக்னிமித்ரா என்ற நாடகத்தின் கதாநாயகன் யார்? ஆன்சர் அக்னிமித்ரா. ஆப்ஷன் டி. சரிங்களா? இதில் இந்த மாளவி காக்னிமித்ராவில் அக்னிமித்ரா தான் என்ன சொல்லியிருப்பாங்க? காளிதாசர் வந்து ஒரு கதாநாயகன் சொல்லியிருப்பார் அந்த நாடகத்துக்கு. ஓகேங்களா? இது இல்லாமல் சாகுந்தலம், மேகதூதம், ரகுவம்சம், ரித்து சம்ஹாரம் இதெல்லாம் எழுதியவர் யாருன்னு கேட்டால் காளிதாசர். ரைட்டுங்களா? ரைட். சீன அரசுக்கு தூதுக்குழுவை அனுப்பி சீன நாட்டின் தூதுக்குழுவை வரவேற்றவர் யாருன்னு கேட்டால் ஆன்சர் ராஜசிம்மன். இது எல்லாமே பல்லவ மன்னர்களோட, இந்த 3 ஆப்ஷனும் பல்லவ மன்னரோட சிறப்பு பெயர். பார்க்கலாமா? ராஜசிம்மன் என்பவர் 2ஆம் நரசிம்மவர்மன். மாமல்லன் என்பவர் 1ஆம் நரசிம்மவர்மன். சரிங்களா? மத்தவிலாசன் என்பவர் 1ஆம் மகேந்திரவர்மன். ரைட்டா? சார், சிறு தொண்டர் அப்படிங்கிறவர் யார் சார்னா 1ஆம் நரசிம்மவர்மனோட படைத்தளபதி. இவர் அப்படியே கேட்கலாம். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. பரஞ்சோதின்னு சொல்லுவாங்க. வாதாபி போரில் 1ஆம் நரசிம்மவர்மனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பார். இந்த போருக்கு அப்புறம் போர் செய்கிறத நிறுத்தி ஒரு சிவபக்தராக மாறியிருப்பார். இந்த செய்தியை வந்து எந்த நூல் சொல்லுதுன்னா பெரிய புராணம் சொல்லுது. பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? சேக்கிலார். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். தேவஸ்ரீ எனப்பட்ட குப்த மன்னர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். ரைட்டுங்களா? குப்த வம்சத்தை நிறுவிய மன்னர் யாருன்னு கேட்டால் ஸ்ரீகுப்தர். குப்த வம்சத்தின் முதல் பேரரசர் கேட்டால் 1ஆம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? இந்திய நெப்போலியன் எனப்பட்ட குப்த மன்னர் சமுத்திரகுப்தர். அவரை இந்திய நெப்போலியன் சொன்னவர் யாருன்னு கேட்டால் V.A. ஸ்மித். ஓகேவா? குமாரகுப்தர் யாருன்னு கேட்டால் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் தான் குமாரகுப்தர். ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸ்லையுமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. மாமல்லபுரம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் சேர்க்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1984. ஓகேவா? மற்ற 3 நாளையும் பாருங்கள். அஜந்தா எல்லோரா யுனெஸ்கோவில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1983. எலிஃபெண்டா குகை சேர்க்கப்பட்ட ஆண்டு 1987. ஓகேங்களா? மானஸ் உயிர்கோள காப்பகம் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1985. ஓகேங்களா? யுனெஸ்கோவில். நெக்ஸ்ட்டு, தூய சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விப்பா. ஜுனாகத் கல்வெட்டு. இந்த கல்வெட்டோட இன்னொரு பேர் என்னென்னா கிர்னார். இந்த கல்வெட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதுக்கான ஆன்சர் வந்து கிர்னார் கல்வெட்டு. சரிங்களா? ரைட்டு. ஸோ இது யாரை பற்றி சொல்லுதுன்னா சாக வம்சத்தை சேர்ந்த ருத்ரதாமனை சேர்ந்தது தான் இந்த கல்வெட்டு. ரைட்டா? அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை சேர்ந்ததுன்னு கேட்டால் சமுத்திரகுப்தரை பற்றி குறிப்பிடுது. அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் ஹரிசேனர். அதே மாதிரி ஐகோல் கல்வெட்டு 2ஆம் புலிகேசியை பற்றி குறிப்பிடுது. இதை பொறித்தவர் ரவிகீர்த்தி. மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு யாரை சொல்லுதுன்னு கேட்டால் 1ஆம் மகேந்திரவர்மனை சொல்லுது. ரைட்டா? ரைட். தசகுமார சரிதம் என்ற நூல் எழுதிய தண்டின் யாருடைய அவையை அலங்கரித்தார்? மாமல்லன். இப்போ தான் பார்த்தோம். மாமல்லன் அப்படின்னாலும் வாதாபி கொண்டான் அப்படின்னாலும் யாருன்னு கேட்டால் 1ஆம் நரசிம்மவர்மன். ராஜசிம்மன் உங்களுக்கு தெரியும், 2ஆம் நரசிம்மவர்மன். அவனி சிம்மன் யாருன்னா சிம்ம விஷ்ணு. குணபாரன், மத்தவிலாசன், சங்கீரண ஜதி, ஓகேவா, விசித்திரகார புலி இதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா 1ஆம் மகேந்திரவர்மன்.
இந்த முதலாம் மகேந்திரவர்மனில் இசையை ஆதரித்த ஒருத்தர் தான் ருத்ராச்சாரியார். ஓகேவா? ஸோ இந்த டேட்டெல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஃபுல்லாக ஒரு ரிவிஷனுக்காக தான் இது. ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகே, ரைட். சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு என்னன்னு கேட்டால் ஊர். அடுத்தது, நவரத்னங்கள் அவையில் ஜோதிடராக இருந்தவர் யார்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நவரத்னங்கள் அப்படின்னா 9 அமைச்சர்கள் அடங்கிய அமைச்சரவை தான் நம்ம நவரத்னங்கள் சொல்லுவோம். 2ஆம் சந்திரகுப்தர் அவையில் இருந்தது தான் இந்த நவரத்னங்கள். கேட்பாங்க, இதுவே நவரத்னங்கள் என்பது எந்த குப்த மன்னரின் அவையில் இருந்ததுன்னு கேட்டால் 2ஆம் சந்திரகுப்தா. ஓகே. ஸோ அஷ்டதிக் கஜங்கள் யாருடைய அவையில் இருந்தது கேட்டால் கிருஷ்ணதேவராயா. அஷ்டபிரதான், ஓகேங்களா, யாருடைய அமைச்சரவையில் இருந்ததுன்னா சிவாஜியோட அமைச்சரவையில். இந்த அஷ்டம் வருதெல்லாம் 8, நவன் வருது 9. ஓகே. இப்போ ஜோதிடராக இருந்தவர் யாருன்னு கேட்டால் ஆன்சர் காகபானகர். ரைட்டுங்களா? அமரசிம்மர் யாருன்னா அகராதியல் நிபுணர். ஓகேங்களா? வானிலை ஆய்வாளர் வராகமிகிரர். இலக்கணம் பார்த்தீங்கன்னா வராச்சி. ஸோ 10 கொஸ்டின்ஸ்லேயும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போகலாம். 11th ஒன் பாருங்கள். கொற்கையின் தலைவன் எனப்பட்டவன் யாருன்னு கேட்குறாங்க. கொற்கையின் தலைவன் எனப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொற்கையின் தலைவன் எனப்பட்டவர் நெடுஞ்செழியன். சரிங்களா? முதுகுடுமி பெருவழுதிங்கிறவர் வேத வேள்விகள் நடத்தியதை நாணயமாக வெளியிட்டவர். சேரன் செங்குட்டுவன் என்பவர் தமிழகத்தில் பத்தினி தெய்வ வழிபாட்டை கொண்டு வந்தவர். கரிகாலன் நமக்கு பார்த்தோம். ஏழிசை வல்லான் என சிறப்பிக்கப்படுபவர் கரிகாலன். ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், கரிகாலனோட வணிக சிறப்பை சொல்லும் நூல் தான் என்னென்னா பட்டினப்பாலை. முதல் சமஸ்கிருத நாடகத்தின் ஆசிரியர். இந்த மாதிரிலாம் கேட்பாங்கப்பா. அப்போ முதல் சமஸ்கிருத நாடகம் என்னன்னா புத்த சரிதம். அந்த புத்த சரிதத்தோட ஆசிரியர் யாருன்னு கேட்டால் அசுவகோஷர். பாணினி என்ன நூல் எழுதியிருப்பார்னா அஷ்டதியாயி என்ற நூல் எழுதியிருப்பார். சாணக்கியர் அல்லது கௌடில்யர் பார்த்தோம், அதுதான் எழுதின நூல் அர்த்த சாஸ்திரம். ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். முதல் சமஸ்கிருத நாடகம் பேர் புத்த சரிதம். இந்த புத்த சரிதத்தின் ஆசிரியர் யார்? அசுவகோஷர். சீவக சிந்தாமணி, குண்டலகேசி யார் காலத்தில் எழுதப்பட்டவை? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். களப்பிரர் காலம். சங்ககால மக்களின் முதன்மை கடவுள் யாருன்னு கேட்குறாங்க. முதன்மை கடவுள் என்பவர் முருகன், அவர் சேயோன். ஓகேவா? ஸோ சேயோன், ஸோ குறிஞ்சி திணைக்கான வழிபடும் கடவுள் தான் இந்த முருகன். ஓகேங்களா? மாயோன் என்பவர் பெருமாள், முல்லை திணைக்காக வழிபடும் கடவுள். சரிங்களா? இந்திரன் என்பவர் மருத திணைக்காக வழிபடும் கடவுள். ஸோ இந்த திணைக்கான கடவுள்கள் நமக்கு கிளியராக இருக்கும். ரைட்டா? எல்லோரா கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா யாருங்க? முதலாம் கிருஷ்ணா. ரைட்டுங்களா? தக்கோல போருடன் தொடர்புடையவர் 3ஆம் கிருஷ்ணா. வாதாபி கொண்டான் மாமல்லன்னு யார் சொல்லியிருக்கேன்? முதலாம் நரசிம்மவர்மன். இந்த இடத்துல நல்லா கவனிங்க. எல்லோராவில் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் முதலாம் கிருஷ்ணா. காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மன். ரைட்டுங்களா? ஓகேப்பா. ஸோ எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாஸ். ஸோ 15 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது, குப்தர் காலத்தில் குடியிருப்பு உகந்த நிலங்களை நம்ம என்ன சொல்லணும்? வஸ்தி. ஓகேங்களா? காட்டு நிலம் என்ன சொல்லணும்னா அப்ரஹா. ஓகேங்களா? மேய்ச்சல் நிலங்களை என்ன சொல்லணும்னா கபத சரஹா. ஓகேங்களா? கிலாங்கிறது என்ன நிலம்னா தரிசு நிலம். பொருந்தா ஒன்றை தேர்ந்தெடு. நல்லா கவனிங்க. இதில் என்ன பொருந்தாத ஒன்று? வெரி குட். செம்பியன்கிறது பொருந்தாது. ஏன்னா செம்பியன் என்பது சோழ மரபு. மற்ற வழுதி, செலியன், மாறன் என்பது பாண்டிய மரபு. சங்க காலத்தில் அவை என்று அழைக்கப்பட்டவை என்னன்னு கேட்டால் நீதிமன்றங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அவைன்னு நம்ம எதை சொல்லுவோம்? நீதிமன்றங்கள். மகாபாரதத்தை பாரத வெண்பா என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? பெருந்தேவனார். வாத்சாயா என்ன நூல் எழுதியிருப்பார்? நியாய பாஷ்யா. தண்டின் என்ன எழுதியிருப்பார்? தசகுமார சரிதம். ருத்ராச்சாரியார் யார் அவையில் பார்த்தோம்? முதலாம் மகேந்திரவர்மன். ரைட். லாஸ்ட் கொஸ்டின். நுளத்தியர் என்பது எந்த திணையின் மக்களை குறிக்கும்? ஓகேங்களா? நுளத்தியர் என்பது எந்த திணையின் மக்களை குறிக்கும்? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கேன். ஸோ இதோடு பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 20 கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட நம்ம சேனலில் ஃபுல்லாக பாருங்கள். நிறையா வீடியோஸ் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அது யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிசி படிக்கிற எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.